சர்வாங்க தகனபலி. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் கில்காலுக்கு வரும் முன்னே சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார். சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினபோது, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொன்னார். சாமுவேலும் சவுலும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டார்கள். சாமுவேல் சவுலை கில்காலில் 7 நாட்களுக்குள் வந்து சந்திக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வருவதற்கு தாமதமாயிற்று. சவுல் பிரதான ஆசாரியன் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலியை செலுத்தி விடுகிறார். பலி செலுத்தி முடிகிற பொழுது சாமுவேல் அங்கு வருகிறார். சவுலின் மதியீனமான இந்த செய்கைக்காக சாமுவேல் அவரை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் ஏற்ற வேளையில் உதவியை அனுப்புவார். அது வரையிலும் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சாமுவேல் சவுலை அபிஷேகித்த போது சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் வேறொரு சமயத்தில் மறுபடியும் சொல்லி இருக்க வேண்டும். சவுலோ சாமுவேல் தனக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் இல்லாமலேயே தான் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தலாம் என்று சவுல் தீர்மானிக்கிறார். சாமுவேலின் ஆலோசனைகள் இல்லாமலேயே பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகலாம் என்று சவுல் தீர்மானம் பண்ணுகிறார். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்றும் தனக்கு சாமுவேலின் உதவி தேவையில்லை என்றும் சவுல் நினைத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்காக காத்திருப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சவுல் நினைக்கிறார். சாமுவேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதோ அல்லது அவர் தனக்கு ஆலோசனை சொல்லுவதோ பிரயோஜனம் இல்லாத காரியம் என்று சவுல் நினைக்கிறார். சாமுவேலின் மனதை தெரிந்து கொள்வதற்கு சவுல் தன்னுடைய சேவகரில் ஒருவரையும் அவரிடத்திற்கு அனுப்பவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வந்தபோது சவுல் அவரை சந்தித்து வந்தனம் செய்ய அவருக்கு எதிர்கொண்டு போகிறார். தான் செய்த தப்பிதங்களுக்காக சவுல் மனம் வருந்தவில்லை. அதற்கு பதிலாக சவுல் தன்னுடைய செய்கைகளை நியாயப்படுத்தி பேசுகிறார். சவுல் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் அங்கே வருகிறார். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீர் செய்தது என்ன என்று கேட்கிறார். சவுல் சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாக, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரின் திரளான சேனையை கண்டு பாளையத்தை விட்டு பயந்து ஓடிவிடுகிறார்கள். சாமுவேலும் சொன்னபடி குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தரோ மிக்மாசிலிருந்து கில்காலுக்கு வந்து விடுகிறார்கள். ஆகையினால் இந்த சூழ்நிலையில் தான் பலி செலுத்தியதாக சவுல் காரணம் கூறுகிறார்.
சவுல் மதியீனமாக காரியத்தை செய்துவிட்டார். ஆசாரியருடைய பணிவிடையில் பிரமாணத்திற்கு விரோதமாக ஈடுபடுகிறார். தன்னால் எல்லாம் முடியும் என்னும் பெருமை சவுலிடம் காணப்படுகிறது. அவரிடத்தில் பொறுமையின் ஆவி காணப்படவில்லை. அதற்கு பதிலாக பெருமையின் ஆவி காணப்படுகிறது. சவுல் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் விட்டு விலகி போய் விடுகிறார். வருங்காலத்தை குறித்த பயம் அவருக்குள் வந்து விடுகிறது. சவுல் இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவர் தன்னுடைய தப்பிதங்களுக்கு மனம் வருந்தியது போல தெரியவில்லை. சவுல் சாமுவேலை பார்த்தபோது சவுல் அவரை சந்தித்து வந்தனம் செய்ய அவருக்கு எதிர்கொண்டு போகிறார். சாமுவேலைப் போலவே தன்னாலும் தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்த முடியும் என்னும் நம்பிக்கை சவுலிடத்தில் காணப்படுகிறது. சவுல் சாமுவேலை சந்தித்து வந்தனம் செய்ய அவருக்கு எதிர்கொண்டு போனார் என்னும் வாக்கியத்திற்கு சவுல் சாமுவேலை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்க எதிர்கொண்டு போனார் என்று பொருள். சவுல் தன்னை ஒரு ஆசாரியராகவே பாவித்துக் கொள்கிறார். பலி செலுத்துகிறவர்கள் எல்லோரும் ஆசாரியராக முடியாது. சவுல் தப்பிதம் செய்துவிட்டு இந்த தப்பிதத்திற்கு சாமுவேலே காரணம் என்று சொல்லுகிறார். குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததினால் தான் சர்வாங்க தகன பலியை செலுத்தியதாக சவுல் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் சிதறிப் போகிறார்கள். சாமுவேல் குறித்த நாட்களின் திட்டத்தில் வரவில்லை. பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறார்கள் ஆகிய காரணங்களை சவுல் தனக்கு சாதகமாக சொல்லுகிறார். தான் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தியது தன்னுடைய புத்திசாலித்தனம் என்றும் இது ஞானமுள்ள செய்கை என்றும் சவுல் நினைக்கிறார். இது மாத்திரமல்ல, சவுல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்காகவே பலிகளை செலுத்தியிருப்பதாக சொல்லுகிறார். ஆகையினால் தான் பலி செலுத்தியது தன்னுடைய பயபக்தியினால் செய்த காரியம் என்று சவுல் விவாதம் பண்ணுகிறார். சவுல் தன்னை புத்தியுள்ளவர் போல் காண்பித்துக் கொள்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பாகவும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்துவதற்கு முன்பாகவும் தான் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லி சவுல் தன்னுடைய பக்தியை பற்றி பேசுகிறார். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சவுல் தான் பலி செலுத்தியதற்கான காரணத்தை சொல்லுகிறார். சவுல் பலி செலுத்தியதினால் அவருடைய மனச்சாட்சி அவரை குற்றப்படுத்தவில்லை. அவர் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தியிருக்கிறார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி பாவம் செய்திருக்கிறார். சாமுவேல் சவுலின் பாவத்திற்கான தண்டனைகளை அறிவிக்கிறார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர் என்று சொல்லுகிறார். சவுல் தனக்குத்தானே சத்துருவாய் இருக்கிறார். ஆகையினால் அவர் புத்தியீனமான காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஆளுகைக்கு விரோதமாகவும் சவுல் கலகம் செய்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு விதித்த கட்டளையை சவுல் கைக்கொள்ளவில்லை. கர்த்தர் சவுலின் கீழ்ப்படிதலை சோதித்து பார்க்க விரும்புகிறார். ஆனால் சவுலோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. பாவம் மதியீனமானது. பாவம் செய்கிறவர்கள் மதியீனமானவர்கள். சாமுவேல் சவுலின் மீது சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். பாவத்தில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்று வித்தியாசம் இல்லை. தமக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா பாவங்களையும் கர்த்தர் ஒரே மாதிரியாகவே பாவிக்கிறார். சவுலோ கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார். தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தனக்கு விதித்த கட்டளையை சவுல் கைக்கொள்ளாமல் போனார். சாமுவேல் சவுலை பார்த்து, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொல்லுகிறார். சவுல் 2 அல்லது 3 மணி நேரம் பொறுமையாக காத்திருந்தால் இந்த தண்டனைக்கு தப்பித்திருக்கலாம். அவர் பலி செலுத்துவதை தவிர்த்திருக்க வேண்டும். சாமுவேல் சொன்ன பிரகாரம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு வீரமும் வேகமும் அவசியமாய் இருப்பது போலவே பொறுமையும் நிதானமும் அவசியமாய் இருக்கிறது. சவுல் தன்னுடைய பொறுமையை இழந்தார். அதனால் அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தையும் இழந்தார்.